இந்த திருக்கோயிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மன மகிழ்வோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் இன்புற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒரு பக்தர்கள் அனைவருமே ஒரே ஒரு ஞானத்தை மீது நம்பிக்கை வைத்து தான் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். கருப்பசாமி என்னும் அருளை பெற்ற ஒரு ஞானத்தை நம்பி ஞானத்தால் நடக்கின்ற வாக்கை நம்பி தான் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இந்த ஞானத்தை எல்லாரும் பெற்றுவிட முடியுமா அப்படின்னா எல்லாராலுமே பெற முடியும். அதுக்கு பிறவி பயன் வேணும். இன்னொன்று, தெளிந்த அறிவும் தெளிந்த செயல்பாடும் நம்பிக்கையும் உள்ளம் உறுதி கோணாத லட்சிய நோக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். ஞானத்தில் பல பேர்கள் கற்பனை செய்திருப்பார்கள். தன்னை ஒரு சித்தராக, தன்னையவே ஒரு முனிவராக, நான் இந்த பூவரிகள் இப்பொழுது முனிவராக பிறந்திருக்கிறேன் என்ற ஒரு கற்பனை செருக்காக சில பேர்கள் இந்த பூவுலகில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அவர்களுடைய அறியாமையா அல்லது அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொண்ட கற்பனை மாயையா அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு அவதாரத்தை அவர்கள் அடைந்தார்களா என்பதை கேட்டால் அவர்களால் அது மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய எண்ணங்களில் அப்படி ஒரு பதிவு இருக்கும். ஒருவர் என்னிடம் கேட்டார், நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டார். அவருடைய கேள்விக்குள்ளே இருக்கிற அர்த்தங்களை நல்லா புரிய வேண்டும். நான் யார், நான் யார் என்று தெரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நீ யார் என்று உனக்கு தெரிந்து கேட்கிறாயா அல்லது நீ தெரிந்ததை சரியா தவறா என்ற குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக என்னிடம் கேள்வி கேட்கிறாயா என்றெல்லாம் நாம் அவற்றை பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். ஒரு மனிதன் என்னை நான் யார் என்று கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்வது? நீ மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய கற்பனை என்னவென்றால், நான் இந்த உலகில் இந்த சித்தராக இப்பொழுது நான் மறுபிறவியாக பிறந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை கூறுகிறார். நம்ம கிராமங்களில் அந்த காலத்தில் மூத்தோர்கள் வழிபாடு பண்ணுவாங்க, இறந்தோர்கள் வழிபாடு நம்ம கிராமங்களில் பண்ணுவாங்க. இப்பவும் கூட பொங்கலுக்கு மறுநாள் பின்ன ஆடி அமாவாசை சமயத்தில் இறந்தோர்களுக்கு படையல் வைத்து நினைவு கூர்ந்து அவங்க சாமி கும்பிடுவாங்க. அப்பொழுது அந்த இறந்தவருடைய ஆத்மா இருக்கக்கூடிய ஒருவர் மீது சாமி மாதிரி அருளாக இறங்கி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னமெல்லாம் கேட்டாங்களோ, எப்படியெல்லாம் இருந்தாங்களோ, எப்படியெல்லாம் அவங்களுடைய அங்கங்கள் அசைவுகள் இருந்ததோ அதையெல்லாம் நமக்கு அவங்க மெய்ப்பித்து காட்டுவாங்க. அதை மெய்ப்பித்து காட்டுவாங்க. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த வாழ்ந்து சென்றவருடைய சரித்திரத்தை, வாழ்ந்து சென்றவருடைய அனுபவங்களை இவங்க மனதில்